பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நன்மை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்கிற ஒரு காரியங்களாக மாறிவிட்டது. இப்பொழுது நாம் செய்தால்தானே நம்முடைய வாழ்க்கையில் நன்மை பிறக்கும். நன்மை செய்ய வேண்டிய ஒரு மனநிலை இருக்க வேண்டும். நான் நன்மையை பெற்றபோது எப்படி இருந்தேன்? இந்த இடத்துல 2 பேரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒருவர் காயின், ஒருவர் ஆபேல். ஆதாம் ஏவாளுக்கு முதல் பிறந்த பிள்ளை தான் காயின். அந்த காயின் கர்த்தருடைய நாமத்திற்காக அவர் ஆண்டவருடைய காணிக்கைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். காயின் கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தாராம். எவ்வளோ கொண்டு வந்தாலும் சொல்ல முடியாது. ஆனால் ஆபேலை காட்டில் நிறைய கொண்டு வந்திருப்பார். ஆபேலும் சிலவற்றை தான் கொண்டு வந்தார். ஆனால் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காரணம் என்ன? ஆபேலுக்குள்ளே இருந்த மனநிலை வேறு, காயினுக்குள்ளே இருந்த மனநிலை வேறு. காயின் மைண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கசப்பான மைண்டாக இருந்திருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, யார் மேலே ஒருத்தர்கிட்ட நம்ம கசப்பை வச்சாலும் சரி, நிச்சயமாக அதோடைய பலனை நம்மளால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கணும், நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கணும், நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பழுகும்படியாக பெருகும்படியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது காயின் எப்படி கர்த்தருக்கென்று உண்மையாக கொடுத்தார். காயின் தான் முதலாவது கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் சபைக்கு போயிட்டுருக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவருக்கென்று உற்சாகமாக கொடுக்கலாம், ஒரு நன்மையை உங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு குறைவுகள் இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது உற்சாகமாக செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க, சமாதானமாக செய்யுங்க, நிம்மதியாக செய்யுங்க. ஐயோ இந்த காசு இருந்திருந்தால் நல்லா இருக்குமே, இந்த நேரம் பார்த்து இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. தேவனுடைய நாமத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டோடைய அன்பு பிரச்சனை உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியம் செய்ய நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய தினத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கென்று கொடுக்குறாங்க, அதுக்கு முன்பாக ஏதோ ஒரு செலவு வந்துடுது. ஐயோ செலவு வந்துடுச்சு, இப்போ வேறு ஊழியத்தில் இது கொடுக்க வேண்டியிருக்கிறது, ஃபங்க்ஷன் வந்துடுச்சு, இது வேறு கொடுக்க வேண்டியிருக்கிறது, நம்ம குடும்பத்தில் இந்த ஃபங்க்ஷன் வேறு இருக்குது, இப்போ சர்ச்சில் வேறு இது இருக்குது, இது கொடுக்கணுமே. கர்த்தர் அங்கீகரிக்க முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கர்த்தருக்கு உற்சாகமாக செய்யணும். ஒரு முறுமுறுப்போட, ஒரு கசப்போட, உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு முறுமுறுப்போட கர்த்தருக்கு கணக்கு செலுத்துனீங்க அப்படின்னா கர்த்தரால் உங்களை ஆஸ்வதிக்க முடியாது, அங்கீகரிக்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் ஏசப்பவே சொல்கிறாரு, பலிபீடத்தின் மேலே காணிக்கை போட வந்த நீ யார் பேர்லாவது குறை இருக்குன்னா போய் முதலாவது ஒப்புரவாக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு பிரியமானவர்களே, அதை நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிடுறோம். அப்பப்போ சில விஷயங்கள் தப்பு நடந்துடுது. இப்பொழுது நன்மை செய்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய ஜென்ரேஷனுக்காக, நம்முடைய ஆசிரியர்களை சுமந்து கொள்வதற்காக நாம் மற்றவர்களை மறப்போம், மன்னிப்போம், கர்த்தருடைய நாமத்துக்காக ஓடுவோம். அந்த கசப்பான மைண்டு வேண்டாம், அந்த உலக ஆசைகள் வேண்டாம். அதெல்லாம் உலக ஆசைகள், அதெல்லாம் உலக ஏக்கங்கள். எப்படி காயினுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கலையோ அதே மாதிரி நம்முடைய காணிக்கைகளை கூட நிறைய நேரங்களை கர்த்தர் அங்கீகரித்திருக்க மாட்டார். ஏன்னா கசப்பு, வெறுப்பும், பொறாமைகள் இருந்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம மறந்தால் மட்டும்தான் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த அருமையான நாளில் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோட கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கசப்பு வேண்டாம். ஆபேல் காயின் மேலே கசப்பு வைக்கல, காயின் தான் ஆபேல் மேலே கசப்பு வைத்தார். இந்த அருமையான நாளில் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலுடைய சத்தமும் பரலோகத்தில் எட்டினது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், துதி, பாடல், ஆராதனை பரலோகத்தில் எட்டப்பட வேண்டுமானால், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டுமானால் இப்பொழுதே மனம் திரும்புவோம், கர்த்தருடைய அன்புக்குள்ளே நன்மை செய்வோம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற நன்மை செய்யுங்க. ஆண்டவருடைய அன்புக்கு உகந்த மாதிரி நன்மை செய்யுங்க. அவருடைய பரிசுத்தத்துக்கு உகந்த மாதிரி நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதம் நிரப்புவார். அன்பு தகப்பனே,
இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நன்மை செய்கிற மனநிலை உண்டாகட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அன்பு பிரசன்னம் நிரப்பி ஜெபிக்கிறோம். நன்மை செய்கிற மனநிலை உண்டாகட்டும், நன்மை செய்யட்டும். இயேசு மலப்பிதாவே, ஆமேன், ஆமேன்.